வணக்கம். நான் டாக்டர் சஞ்சனா தீபா, தோல், நகம், முடி மற்றும் அழகியல் சிறப்பு மருத்துவர், கிம்ஸ் ஹெல்த், நாகர்கோயில். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பிஆர்பி. பிஆர்பிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஹேர் ஃபாலா, முடி கொட்டிடுச்சு, முடி வளரலை அப்படின்னாலே பிஆர்பி பண்ணுவோமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஸோ அப்போ பிஆர்பினா என்ன அப்படின்னா, அதை வந்து பிஆர்பி தெரப்பின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ரத்தத்தை எடுத்து அதையே சுத்தகரித்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸை மட்டும் எடுத்து நமக்கு எங்கே தேவையோ அங்கே செலுத்தி நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறது தான் பிஆர்பி தெரப்பி. இதில் வந்து நம்ம எந்த சைடு எஃபெக்ட்ஸும் பெருசாக வந்ததில்லை இது வரைக்கும். அண்ட் சில பேருக்கு அது முடிக்கும் போது மைல்டாக ஒரு பெயின் இருக்கும், அவ்வளோதான். ஸோ யாருக்கெல்லாம் பிஆர்பி பண்ணுவோம் அப்படின்னா, முடி கொட்டுதல் பிரச்சனை இருந்தால், அதாவது ஆலோபேஷியான்னு சொல்லுவோம், அல்லது மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ், ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கோ, அல்லது வந்து முகத்தில் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு பொலிவு இல்லாமல் அல்லது நிறைய தழும்புகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருப்பு மாறுறதுக்காகவோ, அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல கண்ணுக்கு அடியில் வந்து சின்னதாக ஒரு ஹாலோனஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பண்ணலாம். ஸோ முடி கொட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது ஒரு கோல்டன் கலர் ஃப்ளூயிடாக நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து நம்ம தோலோட அடிப்பகுதியில், அதாவது ஹேர் ஃபாலிக்கல் இருக்கக்கூடிய இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல க்ரோத் ஃபேக்டர் இன்ஜெக்ட் பண்ணும்போது க்ரோத் ஃபேக்டர் ஸ்டிமுலேட் ஆகும். அதனால் முடி வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அப்புறம் இன்னொன்று வேம்பயர் ஃபேஷியல், அதாவது ஸ்கின் ரெஜினுவேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ நான் சொன்னேன்ல வேம்பயர் ஃபேஷியல், இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ட்ரெண்டான டாபிக் அது. ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மைக்ரோ நீட்லிங் அண்ட் பிஆர்பி இந்த ரெண்டையும் கிளப் பண்ணி பண்ணுறது தான் வேம்பயர் ஃபேஷியல்னு நம்ம சொல்லக்கூடிய டேர்ம். ஸோ அது என்ன பண்ணோம், மைக்ரோ நீட்லிங்னா கண்ட்ரோல்டு ஸ்கின் இன்ஜரின்னு சொல்லுவோம். மைல்டாக நம்மளே வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு அது வழியாக பிஆர்பியை நம்ம உள்ளே செலுத்தும் போது என்னாகும் அப்படின்னா, டிஷ்யூ ரிப்பேர் நடக்கும். அதனால வந்து ஒரு ஸ்கின் ரெஜினுவேஷன் நடக்கும், ஒரு பொலிவு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் பண்ணுறது. அதனால நிறைய பேருக்கு வந்து தழும்புகள் கூட, அதாவது முகப்பருக்கள்னால வந்த தழும்புகள் கூட மாறும். வேறு எங்கெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கண் சுற்றி இருக்கிற கருவளையங்களுக்கு பண்ணலாம், கருவளையம் குறையும். அண்ட் இன்னொன்று பண்ணுறது எங்கன்னா, ஆன்டி ஏஜிங் ப்ரொசீஜர்ஸ்க்கும் நம்ம வந்து பிஆர்பி பண்ணுறோம். அதாவது தோல் சுருக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு, தோல் ரொம்ப வறட்சியாக இருக்கிறவங்களுக்கு, திடீர்னு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது எனக்கு தோல் ரொம்ப டல்லான மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக இருக்கிற எலாஸ்டின் அண்ட் கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதிகப்படுத்தும் போது நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ல ஒரு க்ளோ கொடுக்கும், தழும்புகளை மறைய வைக்கும். ஸோ இது ரிசல்ட்ஸ் நம்ம எப்போ பார்க்கலாம்? இப்போ இன்றைக்கி ப்ரொசீஜர் பண்ணேன், இன்றைக்கே ரிசல்ட் தெரியுமானா கண்டிப்பாக இல்லை. ரிசல்ட் தெரிகிறதுக்கு அட்லீஸ்ட் 2 அல்லது 3 தடவையாவது நம்ம பிஆர்பி பண்ணியிருக்கணும். அண்ட் அது மாதத்துக்கு ஒருக்கா நம்ம பண்ணணும். மாதத்துக்கு ஒருக்கா வச்சு அட்லீஸ்ட் 2 அல்லது 3 தடவை பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அகெயின் யாருக்கெல்லாம் பிஆர்பி பண்ணலாம் அப்படின்னா, முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அண்ட் முகப்பருவுனால் வரக்கூடிய தழும்புகளோ அல்லது முகத்தில் வேறு ஏதாவது சின்ன சின்ன தழும்புகளோ இருக்கிறவங்களுக்கு, அண்ட் முகப்பொலிவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, தோல் சுருக்கம் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே பிஆர்பி பண்ணலாம். எங்கே பண்ணலாம்னா, நம்ம கிம்ஸ் ஹெல்த் நாகர்கோயிலே நம்ம பண்ணிக்கலாம். தேங்க்யூ.